துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு சனி மாற்றம் நடக்குதுங்க. 2025 ஜனவரி மாதம் புத்தாண்டு பலன்லேயே ஒரு சில விஷயங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த வருஷம் நடக்கக்கூடிய 3 பெயர்ச்சிகளும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி. 12 ராசியில் துலா ராசிக்காரர் தான் கொடுத்து வச்சவர். சனி பெயர்ச்சி 6ல் போகுது, குரு பெயர்ச்சி 9ல் போகுது, ராகு கேது பெயர்ச்சியில் 11ஆம் இடத்துல கேது வர்றார். ஆக பெரும்பாலான முக்கிய ராஜ கிரகங்கள், வருடாந்திர கிரகங்கள் 3ம் வலிமையாக சப்போர்ட் பண்ணுற நிலைமையில் இருக்கிறனால எதையும் செய்யக்கூடிய தன்மை, வயதிற்கேற்றாற் போல எதுவும் கிடைக்கக்கூடிய தன்மை என மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அடங்கிய நிலைமையில் இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்கிற சனிப்பெயர்ச்சிங்க. அந்த சனிப்பெயர்ச்சி 6ஆம் இடத்திற்கு போகிறார், கடனை அழிக்கப் போகிறார், நோயை ஒழிக்கப் போகிறார். உடல் நலம், மனநலம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே இப்போ துளாராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், கல்யாணம் பண்ண முடியும், காதல் நிறைவேறும், அம்மா அப்பா என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே நீங்கள் கேட்கக்கூடிய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தாய் தந்தையரால் இருக்கக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் இப்போது மிக நல்லா இருக்குதுங்க. ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும். படிக்க முடியும், முதல் மாணவனாக ஆக முடியும், ஒரு நிலையில் யூனிவர்சிட்டியிலே பெரிய ஆளாக வர முடியும், வேலை நல்லா இருக்கும், படிக்கிறதுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு போகணுமா, அம்மா அப்பா அதுக்கேற்ற தகுதியில் இருப்பாங்க, ஓகேன்னு சொல்லுவாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. விசா கிடைக்கணுமா, அதற்கான அனுமதிகள் வரப்போகுது. வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணணுமா, தொழில் பண்ணலாம். வியாபாரம் நல்லா இருக்கும், வீடு கட்ட முடியுமா, கட்ட முடியும். மனசில் ஒன்று நினச்சிருக்கிறீங்க, ரொம்ப நாளாக அது தடங்கலாகவே இருக்குது. மனசில் அந்த நினச்சிருக்கின்ற விஷயத்தை அப்படியே நிறைவேற்றி காட்டுறதுக்கு மிக அருமையான ஒரு அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சி அமைப்பு. அதற்கப்புறம் ஒரு அந்தஸ்து கௌரவம் ரொம்ப உயர்வாக இருக்கும். இது வரைக்கும் அந்த இடத்துல தோற்று போனதாக ஃபீல் பண்ணிங்களோ, யாரை ஜெயிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிங்களோ, அந்த அமைப்பு எல்லாமே வலிமையாக இருக்கக்கூடிய நிலைமைகளும் கண்டிப்பாக இருக்குது. ஆக பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நல் மாற்றங்கள் வரக்கூடிய நிலைமைகள் இப்போது வந்திருக்குதுங்க. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. அதே நேரத்தில் மறுபடியும் சொல்லுவேன், கோச்சார ரீதியாக என்ன நல்ல பலன்கள் இருந்தாலும் அவைகள் தசாபுக்திகளுக்கு கட்டுப்பட்டவை என்றாலும் கூட, தசாபுக்தி அமைப்புகளில் கெடுதல்கள் இருந்தாலும் கூட இந்த கோச்சார அமைப்பு ஓரளவுக்கு பாதுகாக்கும். ஆக பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது, முயற்சிகள் பலிக்கும். முயற்சிகள் பலிக்கும்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே போர்வையை போற்றி அப்படியே போற்றிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த முயற்சிகள் எதுவும் விடுபடாது இல்லையா? நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய யோக சனிப்பெயர்ச்சிங்க இந்த சனிப்பெயர்ச்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு விலகி 5ஆம் இடத்து சனியாக மாறுகிறது. 5ஆம் இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை சுப பிரிவாக பிரியக்கூடிய தன்மைகள் 5ஆம் இடத்திற்கு உண்டு. இதுவரைக்கும் மங்கள விஷயங்களே நடக்காத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடந்து பெண் குழந்தைகளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கும். தூர இடங்களில் பிள்ளைகளை அனுப்புறதுக்கு தயங்கிக்கிட்டு இருந்தவங்க, புள்ள ஃபாரினில் போய் படிக்க போகுது, ஃபாரினில் போய் வேலை செய்ய போகுது, பெண் குழந்தைகளை எப்படி அனுப்புறது, பெங்களூருக்கு எப்படி அனுப்புறது, ஹைதராபாத்துக்கு எப்படி அனுப்புறது, இந்த மாதிரி தயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு திடமான முடிவெடுத்து, என்ன இருந்தாலும் கோழி மாதிரி நம்ம அக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் நடக்காதுங்க, என்ன இருந்தாலும் சமூகம் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து தான் ஆக வேண்டும், சொசைட்டியை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி பிள்ளைகளை பிரிவதற்கு சந்தோஷமாக சரி செல்லக்கூடிய அமைப்பு. தூர இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்டருந்து இதுவரைக்கும் கசப்பான அனுபவங்கள் வந்தவங்க, பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, திரும்பி வர்றதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அவர்கள் சம்மதிக்கக்கூடிய அமைப்புன பிள்ளைகளால் ஒரு நிலைமையில் சுப அமைப்புகளில் பிரிவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இளைய பருவத்தினர் அப்படின்னா அவங்களுக்கு அப்பா அம்மா கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வழி தெரியாத அமைப்பில் எந்த பக்கம் போகிறது, எதை படிக்கிறது, இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா, இந்த வேலைக்கு போகிறதா அந்த வேலைக்கு போகிறதான்னு எதுவும் தெரியாமல் இருந்த இளைய பருவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதுவும் நடக்கும் நடக்காது என்கின்ற ஒரு திட உணர்வுகள், எது வழி, எது சிறந்த வழி, எது போகக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு, அதாவது ஒரு தெளிவும் தீர்வும் கிடைக்கக்கூடிய அருமையான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குதுங்க. சனிப்பெயர்ச்சியில் முதல் ஒரு வருஷம் குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்கிறனால அடிக்கடி பயணம் போகக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை நீங்கள் செய்வீங்க. வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு கண்டிப்பாக மே மாதத்திற்கு பிறகு ஆசை போன்றவைகள் வரும். தூர இடங்களில் படிக்கிறது, தூர இடங்களில் வேலை செய்கிறது, தாய் தகப்பனை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு உண்டு. அதே நேரத்தில் ஒரு காதல் அமைப்புகள், காதல் அனுபவங்கள், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடமான உயர்ந்த சிந்தனை அமைப்புகளை குறிக்கக்கூடிய பூர்வ புண்ணிய பாவத்தில் போய் சனி உட்கார்றதுனால
ஆண் பெண் அமைப்புகளில் உறவுகளில் ஒரு நட்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உறவாக காதலாக மாறக்கூடிய தன்மைகள்லாம் இளைய பருவ அமைப்பினருக்கு அந்தந்த வயசில் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். மற்றபடி வேலை தொழில் அமைப்புகளில் வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் சங்கடங்கள்லாம் எதுவும் இருக்காதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் வேலை தொழில் அமைப்புகளில் எந்த விதமான சிக்கல்களும் வராது. பணவரவு தடைப்படாது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அப்படியே தாராளமாக சீராக போய்கொண்டே இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் நன்றாக இருக்கும். குடும்பத்திற்குள்ளே கொஞ்சம் முனங்கல்கள் இருக்கும். கூட்டு குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாகப்பிரிவினை போகலாம் என்கின்ற மாதிரியான அமைப்புகளும் உண்டு. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் இல்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு அர்த்தாஷ்டம சனியாக போகிறார். அர்த்தாஷ்டம சனின்னா அஷ்டம சனியில் பாதின்னு அர்த்தம். அஷ்டம சனியில் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை பாதி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த அர்த்தாஷ்டம சனி என்பது சொல்லப்பட்டது. ஆனாலும் பாருங்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் பெரிய சோதனைகள் வராது. ஏன்னா 4ஆம் இடம் என்பது உங்களுடைய குருவின் வீட்டுக்கு தான் அவர் அப்படியே போகிறார். அதனால் பெரிய அளவில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவும் வராது. இருந்தாலும் தாய் தகப்பன்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன குறைகள் கண்டிப்பாக வரும். அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு நீங்கள் போகிறது, அல்லது அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறது. வயதான தாய் தகப்பனை கொண்டவர்கள் அனைவருமே அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஒரு சின்ன பிரச்சனைனா கூட டக்குன்னு பார்த்துருங்க. அதே மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரலாம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாங்குறது தள்ளி தள்ளி போக வைக்கக்கூடிய அமைப்பு 4ஆம் இடத்து சனி. கொத்தனார், மேஸ்திரி, இந்த கான்ட்ராக்டர் போன்ற விஷயங்களில் டக்குன்னு நம்பி யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. ஒரு இடத்துக்கு போனால் கூட நம்மளே பொருள் வாங்கி ஜல்லி வாங்கணுமா, கம்பி வாங்கணுமா, சிமெண்ட் வாங்கணுமா, நானே நின்று வாங்கி தரேன்பா அப்படின்ற மாதிரி அடுத்தவர்களை நம்ப தேவையில்லாத அமைப்பு இப்போது உண்டு. 10ஆம் இடத்துல போய் சனி பகவான் பார்க்குறாரா? 10ஆம் இடத்துல இருந்தாலே வேலைக்காரன், சனி பார்த்தாலே வேலைக்காரங்களை நம்பக்கூடாது. சனி என்பது வேலைக்கார குணங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ என்ன நடக்கும்? தொழிலில் உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படிங்கிறத கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2 வருஷமும் நினச்சிக்கணும். உடையவன் இல்லா இருக்கை பால்னா எஜமான அவருடைய சீட்டில் இருந்தால் தான் வேலைக்காரர் ஒழுங்காக வேலை செய்வார்னு அர்த்தம். ஆக வேலைக்காரர்களால் ஏதாவது விரயங்கள், செலவுகள், ஒரு இடத்துல பணம் கொடுத்து விட்றேன், ஒரு இடத்துல பேங்க்குக்கு போயிட்டு வான்றேன், ஒரு இடத்துல ஏடிஎம்முக்கு போய் பணம் எடுத்துகிட்டு வான்றேன், நம்மளே போயிடுறது பெஸ்ட்டு. சம்பளத்துக்கு வைத்திருக்கக்கூடிய வேலைக்காரர்களை எதற்கும் நம்பாமல் எதுவும் நமக்கு நம்ம நிலைமையில் நம்முடைய விஷயத்தை நம்மளே முன்னின்று செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்பு தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலை பணியாளர்களால் ஏதாவது ஒரு முரண்பாடுகள், சண்டை சச்சரவுகள் போன்றவைகள் வரும். மற்றபடி குடும்பம் நல்லா இருக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும், அதிலெல்லாம் எந்த குறையும் இருக்காது. வேலையில் ஏதாவது அலைச்சல்களை கொடுப்பாரு. கையில் டிஃபன் மத்தியானத்தில் காலையிலேயே கட்டிக்கிட்டு வருவோம், மத்தியானம் சாப்பிட்ணுன்ட்டு அதை வச்சு சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது. ஒரு மாதிரியான அலைச்சல்கள் அதிகம் உள்ள ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க. அதே நேரத்தில் சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும். இருக்கிற இடத்துல வீடு கட்ட முடியாது, சொந்த ஊரில் கட்டுற வீடு நல்லாயிருக்கும். ஏன்னா இருக்கிற இடத்துல நம்ம அங்கேயே இருப்போம். சொந்த ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு தான் போயிட்டு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி சொந்த ஊரில் ஏதேனும் ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் நல்லாயிருக்கும். ஆன்மீக விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இப்போது நடக்கும். இஷ்ட தரிசனங்கள், அதாவது தெய்வத்தை எங்கெங்கே போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு சரியாக நடக்கும். புனிதர்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சனி பெயர்ச்சிங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பெயர்ச்சி